குஷினோ ஹா நீ யாரு? ಹೇಳೌದು ಹೋಗದೆ ಬಾ. அவனால எப்படி இந்த பேரியர் தாண்டி உள்ள வர முடிஞ்சது? எனக்கு முன்னாடி நிக்கிறவன் உண்மையிலே யாரு? உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க உண்மையிலே யாரு? நான் தான் 7வது ஹோக்காகே. இன்னும் நான் பண்ண வேண்டியது சிலது மிச்சம் இருக்கு. ரிலீஸ். இது என்ன வகையான ஸ்பெஷல் பவர்? இதை என்கிட்ட விட்டுருங்க. உங்களுக்கு என்ன நம்புறதை தவிர வேற வழியே இல்லை. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் உன்னை நம்புறேன். ஹொசுமாக்கி செயின் ரிலீஸ். இதை எப்படி பண்ண? இப்ப நான் அடுத்து பண்ண வேண்டியது எனக்குள்ள இந்த 9 டேல்ஸை சீல் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. முட்டாள் மனிதர்களா! நருட்டோ, இப்ப உன்கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு உன்னால தனியாவே இதை சமாளிக்க முடியும், அப்படித்தானே? அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை உன்னை நான் பயன்படுத்தினா நான் யார் என்ற உண்மை உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். நீ சொல்றது சரிதான். உன்னோட காமெடியோட மூஞ்ச கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு. 9 டேல்ஸ் குஷினவை தக்க தயாராகுது. உன்னால இப்படி என்ன தடுக்க முடியுது? செஜிட்சு. பொடி பயலே! மினட்டோ, இந்த குழந்தை அடச்சே, மல்டி ஷேடோ கொஞ்சிட்சு. இப்ப எப்படி இதை சமாளிக்கிறேன்னு பாக்குறேன். இப்ப இதை பண்ணலாம். அவ்வளவுதான், அதோட கதை முடிஞ்சது. நீங்க எல்லாரும் இப்ப போய்க்கலாம். நீ என்ன கோபப்படுத்திட்ட. அடச்சா, இதை கண்டிப்பா தடுத்தாகணும். இதுக்கு எதிராக எதை பயன்படுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரசிங்கான். இது அவனுக்கு எப்படி தெரியும்? எதனால என்னோட சக்தி பயன்பட மாட்டேங்குது? ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப என்னோட கையை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன? இந்த ஜுட்சு என்னை விட உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. 7வது ஹோக்காகே. ஆனா 7வது ஹோக்காகே இதை நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா மாஸ்டர் பண்ணும். ஒரு ஹோக்காகேவா நான் என்னால முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கிறேன். இப்ப இது உங்களோட டர்ன். இதுதான் அப்பாவோட ரசிங்கானா. அப்பாவோட ரசிங்கான் இவ்வளவு பலமா இருக்கும்ட்டு நான் என்னைக்கும் எதிர்பார்த்ததே இல்லை. அவர் சொன்னது சரிதான். இது என்னோட முறை. ஜெயின் ரசிங் ஷூரிகன். இவர் வின் நேச்சரை கூட மாஸ்டர் பண்ணி அதை ரசிங்கனோட இணைச்சு பயன்படுத்திட்டு இருக்காரு. இவர் கண்டிப்பா ஒரு சிறந்த ஹோக்காகே தான். ரஷிங் ஷூரிகன். அவ என்ன பண்றான்? அமைதியாக குராமா, அமைதியர் என்னோட நண்பா.
நீ என்ன பண்ற? இப்படி பண்ண போறதுக்கு என்னை மன்னிச்சிரு குராமா. இந்த வார்த்தைகள் சேதர் சிக்ஸ் ஓடுது. குராமா, நான் உன்னை அந்த குழந்தைக்குள்ள சீல் பண்ண போறேன். சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ண. உனக்கான நேரம் வரும்போது நீ வெளியே வந்து அவனோட சேர்ந்து சண்டை போடு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சீல்னால எந்த சைடு எஃபெக்டும் வராத மாதிரி பண்ணியிருக்கேன். ஏதாவது ஓகே, நீங்க பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்க வரலனா இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினமாயிருக்கும். அப்படியா? ஏதாவது நீங்க மட்டும் வரலனா நாங்க கண்டிப்பா எங்க குழந்தைக்கு ஒரு கெட்ட பேரண்ட்ஸ் ஆயிருப்போம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை நான் இங்க வரலனாலும் நீங்க 2 பேரும் ஒரு நல்ல பேரண்ட்ஸாக தான் இருந்திருப்பீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. முக்கியமா நீங்களும் உங்க குழந்தையும் வெளியே வராதீங்க. அப்புறம் உச்சிகாஸ் கூட நடக்கிற பிரச்சனை இல்லை, நீங்க தலையிடாதீங்க. உச்சிகாசா? நான் சொன்னது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் உங்களை மறுபடியும் அப்புறம் சந்திக்கிறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். ஏன் நீ யாருன்றது அவங்க கிட்ட காட்டல? அப்பா எனக்கும் அப்பா தான், அம்மா எனக்கும் அம்மா தான். நருட்டோ தான். அவங்க எல்லாமே மற்றவங்களை விட மாறுபட்டவங்க. என்னால் முடிஞ்சதெல்லாம் ஒபிட்டோக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான். அப்படின்னா எனக்கு ஏன் சொல்லல? எனக்கு உட்கார தேவையில்லை. ஏன்னா உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? 7வது தலைமுறை ரொம்ப திறமைசாலிங்களா இருக்காங்க. ஆமா, அவங்களும் நருட்டோ மாதிரியே ரொம்ப திறமைசாலிங்க. நருட்டோ, மினட்டோ உன்னோட அப்பாவை ஆக்குனதுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாத என்ன உன்னோட அம்மா ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி.